ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிடுறாங்க. எக்ஸாம் ஒழுங்காக எழுதலை, வீட்டில் இருந்தால் திட்டு வாங்குவோம், வீட்டை விட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் டாக்டருக்கு படிக்கிறேன், இல்லை நான் இன்ஜினியர் படிக்கிறேன் அப்படின்னா அதை மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. கரெக்ட். ஓகே, அதை பற்றி ஒரு அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. நம்ம நல்லா படிக்கக்கூடிய பெண்ணா இல்லை ஆண், நம்மளுக்கு இந்த நீட்டுன்ற ஒரு விஷயத்தாலேயோ இல்லை வேற ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம கம்மியாக எடுத்துடுறோம்னா நம்மளோட ட்ரீம் அட்டைன் பண்ண முடியலன்னா அப்பா அம்மாவுக்கு நம்ம மேலே வெறுப்பு வந்துருமா? அப்போது நமக்கு சமுதாயத்தில் ஒரு விஷயம் இருக்குது. 10வது வந்துட்டிங்கனாலே உடனே யார் வீட்டில் 10வது எழுதுறாங்க அப்படின்னு நோட் பண்ணிடுவாங்க சொந்தக்காரங்கெல்லாம். எக்ஸாம் ரிசல்ட் வரும் பாருங்க, நமக்கு முன்னாடி அவங்க போட்டுடுவாங்க. நான் இதை யோசித்தேன், ஒருவேளை நம்ம இப்படி ஆண்கள் கிட்ட சேலரி கேட்கக்கூடாது, பெண்கள் கிட்ட வயது கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்களோ, எந்த குழந்தையா இருந்தாலும் அவங்கள்ட்ட மார்க்கை பத்தியோ பர்சன் எதுவுமே கேட்காது. இட்ஸ் தேர் பர்சனல். எஜுகேஷன் இஸ் மேண்டேட்டரி. அது நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயமே தவிர்த்து ஒரு பர்சன் அவங்க கடைசியில என்னவா ஆக போறாங்க அப்படின்றது முடிவு செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. மாலதி டாக் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ஆஷா பாக்கியராஜ். இந்த நீட்டுன்ற ஒரு விஷயம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்தே நம்ம நிறைய விஷயங்கள் அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசண்டாக நீட் ஃபஸ்ட்டு டைம் அட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய நியூஸ் குழந்தைங்கள் அதை எதிர்கொள்ள பயப்படுறாங்க, நிறைய சூசைட் அட்டம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த நீட்டுன்றதை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு இல்லை, திருப்பி இன்னொரு அட்டம்ப்ட் எழுதணும் அப்படின்ற மாதிரி தட் இஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீட் திருப்பி கண்டக்ட் பண்ணுறாங்கன்ற போது நிறைய குழந்தைங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, இல்லைனா அந்த பயப்படுறாங்க அதை எதிர்கொள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இது நீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க. எந்த ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தவறான முடிவுகளை ரொம்ப ஈஸியாக எடுத்துடுறாங்க. அது எதனால் என்ன அப்படின்றது இன்றைக்கி நம்ம மாலதி மேம் கிட்ட பேச போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ நீங்களுமே பார்த்துருப்பீங்க, நீட்டுன்ற ஒரு விஷயம் ஆரம்பித்ததுக்கு அப்புறத்துலேருந்தே நிறைய நம்ம நியூஸ் கேட்குறோம், அதுக்கு அப்போசிஷன் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நீட்டுன்னு கிடையாது. இப்போ எனி எக்ஸாம்ஸ், எனி பிக் எக்ஸாம்ஸ், இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த தற்கொலைங்கிறது கொஞ்சம் ஆஃப் லேட்டு தான் நடந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, எங்கிட்ட பையன் காணாமல் போயிட்டான், பொண்ணு காணாமல் போயிட்டாங்கன்னு வருவாங்க. எங்கடா அப்படி எதுக்காக காணாமல் போனாங்கன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் ஒழுங்காக எழுதலைன்னு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிடுறாங்க. எக்ஸாம் ஒழுங்காக எழுதலை, வீட்டில் இருந்தால் திட்டு வாங்குவோம், அதனால நம்ம வீட்டை விட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது இந்த ரியல் ஸ்டோரிஸ்லாம் டிவி ஷோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பாருங்கள். அதில் ஒருத்தர் திரும்பி, அதாவது ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி அந்த ஷோவில் உட்காந்து என் கூட பேசிட்டார். அதாவது பயந்து போய் நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடி போய் அவங்க வெளியூர் போயிடுறாங்க, பெற்றவங்களை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அதெல்லாம் போய் இப்போ உயிரை மாச்சிக்கக்கூடிய ஒரு வேலைக்கும் போயிருக்காங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் எழுதுகிறாங்களா, இப்போ ஒரு நல்ல ஜோஷோட ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, நல்லாவும் எழுதியிருப்பாங்களா இருக்கும், இல்லை எழுதாமலும் இருக்கலாம், ரெண்டுமே அங்கே இருக்கும். எழுதியிருந்தால் அதுவே ஐயோ நம்ம இந்த எக்ஸாம் நல்லா இருக்குமா, இதை போய் கேன்சல் பண்ணிட்டாங்களே, நம்ம இந்த எக்ஸாம் இருந்தால் தான் நம்ம நல்ல மார்க் வாங்கியிருந்துப்போமே அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வருது. இன்னொன்று, ரெண்டாவது முறை எப்போவுமே ஒரு படிக்கும்போது ஒரு லெத்தார்ஜினஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வேறு, செகண்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்குமே வித்தியாசமாக தான் இருந்தது. ஏன்னா நான் இன்னைக்கு இதை பேச போகிறோன்னும் போது எங்கள் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு எழுதியிருக்கா. அவங்கக்கிட்ட பேசும்போது எப்படிம்மா எழுதுனணும், இல்லை போன எக்ஸாமுக்கு நான் படித்தது நல்லா இருந்தது, நல்லா எழுதினேன், இந்த எக்ஸாம் எனக்கு படித்ததுமே நம்ம ஏற்கனவே படித்தது தானே அப்படின்னு சொல்லிட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணேன், ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முதல் முறை எழுதிட்டு அதிலே ஒரு சிலர் நல்லா எழுதியிருக்க மாட்டாங்க, ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு நிலைமையும் இருந்திருக்கும். ஃபெயிலாக நம்ம லோவர் மார்க்ஸ் எடுத்துருக்கக்கூடிய நிலைமையும் இருக்கும். இப்போ திரும்பியும் நம்ம எழுதி ரெண்டாவது வாட்டி நீ ஒழுங்காக படிக்கலையா, உனக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு வீட்டில் கேட்டுருவாங்களோன்ற பயத்தில் தான் அந்த பிள்ளை இந்த தற்கொலை முடிவுக்கு போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, கண்டிப்பாக அதுதான். தற்கொலை அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு நீங்கள் பேசுனதுலேருந்தும் தோன்றது என்னென்னா, இப்போ நான் டாக்டருக்கு படிக்கிறேன், இல்லை நான் இன்ஜினியர் படிக்கிறேன் அப்படின்னா
அதை மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. கரெக்ட். ஓகே, அதை பற்றி வந்து ஒரு அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. பாராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நீ டாக்டர் ஆக முடியலையா, உன்னோட ஆம்பிஷன் அதுதானா, உன்னோட ட்ரீம் அதுதானான்னு என்னன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும் ஒன்று பேரண்ட்ஸ். ரெண்டாவது, ஆமாம், ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதுனா மறுபடியும் நம்மளால் அந்த பெஸ்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்றதும் யோசிப்பாங்க. இன்னொன்று, நம்ம அந்த மார்க்கை வச்சு தான் நம்மளுக்கான நல்ல பேர் எல்லாமே கிடைக்க போகுதுன்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஃபேமிலியுமே அப்படி தான் வந்து பிள்ளைகளை ஒரு லேபிளிங் வந்து கொடுத்துடுறாங்க. அப்போ நம்ம வந்து நல்லா படிக்கக்கூடிய பெண்ணா இல்லை ஆண், நம்மளுக்கு இந்த நீட்டுன்ற ஒரு விஷயத்தாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம கம்மியாக எடுத்துடுறோன்னா நம்மளோட ட்ரீம் அட்டைன் பண்ண முடியலன்னா அப்பா அம்மாவுக்கு நம்ம மேலே வெறுப்பு வந்துடுமா அப்படின்னு. அப்போ ஒரு குழந்தையா இருக்கும்போது அதனுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து 2 குழந்தையா இருக்கும்போது அதை விட அதிகமாக இருக்கும். நம்ம அண்ணன்கிட்டயோ இல்லை அக்கா கிட்டேயோ இல்லை தங்கச்சிக்கிட்டேயோ நம்மளை வந்து இனிமேல் நம்ம அப்பா அம்மா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. சிப்ளிங்ஸ் கூட நம்மளால் வந்து சேர்ந்து ஒழுங்காக முன்ன மாதிரி ஜாலியாக இருக்க முடியாது அப்படிங்கிற மனப்பான்மையெல்லாம் வந்து பிள்ளைங்களோட மைண்டுக்குள்ளே ஏறிடுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக ஆமாம். அது சிங்கிள் சைல்டாக இருக்கும்போது எல்லா ப்ரெஷரும் வருது. 2 குழந்தைகள்னு இருக்கும்போது கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இல்லை வந்துட்டு இந்த இடத்துல யார் பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு காம்படிஷனான ஒரு விஷயத்தில் அப்பா அம்மா வந்து கொண்டு போயிடுவாங்க. அண்ட் சொசைட்டி ப்ரெஷருமே நிறையா இருக்குது. அதாவது உன் பொண்ணு நல்லா படிக்கிறாளா, அவளை டாக்டர் ஆக்கு, இதாக்கு அதாக்கு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன வரும், வராதது இல்லை. ரெண்டாவது, நீ எக்ஸாமை ஃபேஸ் பண்ண, அதில் வர மார்க்ஸை வச்சு உன் மேலே இருக்கிற அஃபெக்ஷனோ இல்லை நாங்கள் உன் கூட பேசுகிறது வந்து எந்த ஒரு விதத்துலையும் கம்மி ஆகாது. நீ ஃபெயிலியர்ஸை பற்றி பேரண்ட்ஸ் பேச மாட்டேங்கிறாங்க. அதாவது நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் நடக்கும். அன்னைக்கு அவங்களால ஒரு பெஸ்ட்டை கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். பேரண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியும் தன்னுடைய சைல்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது. குழந்தையிலேருந்து வயிற்றுலேருந்து ஒரு அம்மாவுக்கு, அப்பாவை விட அம்மாவுக்கு மிக அருமையாக தெரியும். ஏன்னா வயிற்றுலேருந்து கொண்டு வராங்க இல்லையா, அது படிக்கும்போது கூட உட்காந்துருப்பாங்க, கைட் பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் வந்து அம்மா கிட்ட தான் படிப்பாங்க, அப்பா கிட்ட படிக்கிறது. அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து தன்னுடைய குழந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ எனக்கு வந்து என்னுடைய பசங்களை பற்றி நல்லா தெரியும். என் பொண்ணு வந்து நீங்கள் எதை கொடுத்தாலும் கதை புக் படிக்கிற மாதிரி கடகடன்னு படிச்சுட்டு போயிடுவாள். அவளுக்கு 2வது ரீடிங் 3வது ரீடிங் தேவையில்லை. அண்ட் ஷி ஹஸ் காட் அ வெரி குட் மெமரி பவர். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனேன், நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த இப்படிதாம்மா இங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட பையன் வந்து விளையாடிக்கிட்டே இருப்பார். இஸ் ஷூட் விளையாடிக்கிட்டே இருப்பார். படிக்கணுன்னா பாஸ் ஆகிற அளவுக்கு படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது நமக்கு சமுதாயத்தில் ஒரு விஷயம் இருக்குது. 10வது வந்துட்டிங்கனாலே உடனே யார் வீட்டில் 10வது எழுதுகிறாங்க அப்படின்னு நோட் பண்ணிடுவாங்க. சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வரும் பாருங்க, நமக்கு முன்னாடி அவங்க ஃபோன் அடிப்பாங்க. நான் இதை யோசித்தேன், ஒருவேளை நம்ம பையன் கம்மியான மார்க் எடுத்துட்டாலோ யாரும் நம்மளை வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு எல்லாருக்கும் முன்னாடி இருந்தேன், அதாவது ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் இருந்தே நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், என் பையன் 10th எழுத போகிறான், நீங்களாம் கேட்க வேண்டாம், நான் என் பையன் எழுத போகிறான், அவன் ரிசல்ட்டை வந்து அவன் பாஸ் பண்ணிடுவான், மார்க் என்ன வாங்குறாங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸோ ஐ மேட் ஷுவர் மை சன் இஸ் நாட் புட் அண்டர் ப்ரெஷர். ஓகே, அப்போ அந்த ப்ரெஷரை வந்து எப்படி வரும், நம்ம பண்ண மாட்டோம், அஸ் அ பேரண்ட் பண்ணவே மாட்டோம். பேரண்ட்டுக்கு அந்த இன்டென்ஷனே இருக்காது. நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன கேட்பாங்க, நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம பிள்ளை என்ன படிக்கும்னு கேட்பாங்கன்னு அந்த பயத்திலேயே இவங்க ப்ரெஷரை கொண்டு போய் குழந்தைங்க மேலே போடுறது. ஸோ அந்த ப்ரெஷரை நானே தவிர்த்துட்டேன். ஸோ யூ நோ அபவுட் யுவர் சைல்டு. இப்போ என்னோட பொண்ணு வந்து படிக்கும்போது எனக்கு தெரியும் எப்படியோ வந்துடுவா. நான் ஆக்சுவலாக அவள் நீட் எக்ஸாம் எழுத போகும்போது, எம்டி படிக்கும்போது நீட் எக்ஸாம் எழுத போகும்போது ஐ டோல்ட் ஹர் நாட் டு ஸ்டடி. 12 o'clock போதும், நீ வேணாம், நீ எம்டிலாம் படிக்க வேணாம், நீ இது படித்ததே போதும் அப்படின்னு. ஆனால் வித் ஆல் மை இது நீ படிக்கக்கூடாதுன்னு அன்றைக்கி எனக்கு சமைச்சு கொடுன்னுலாம் சொன்னால் எல்லாம் சமைச்செல்லாம் கொடுத்தா. ஆனால் இப்போ எம்டி எக்ஸாம் எழுதிட்டு வந்து அதில் மார்க்கும் வாங்கி கவுன்சிலிங்லேயும் சீட்டு கிடச்சி ஷி கம்ப்ளீட்டட் ஹர் எம்டி ஹோமியோபதி. சரிங்களா, அது வந்து அவள் அப்படி பண்ணாலும் அவள் படிச்சிருவா. என் பையனுக்கு வந்து அவனுக்கு வேணும்னு நினச்சா மட்டும்தான் படிப்பான். ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அவனுடைய ரிசல்ட்ஸ் வரும்போது அவனே தான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி உட்காந்து பார்க்குறான். நாங்கள்லாம் பின்னாடி போய் நிற்கல. ஏன்னா எனக்கு தான் தெரியுமே என் பையன் வந்து மீடியமாக படிச்சிருப்பான், பாஸ் ஆகிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.
அவன் என் போட்டு பார்த்துட்டு என் பொண்ணு வந்து அம்மா 400 மார்க்ஸ்மா, சும்மா விளையாடாத போமா அப்படின்னு சொன்ன. அப்போ பார்த்தா 400. அப்போது என்னோட ஒரு ரிலேட்டிவ் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போது நான் சொல்கிறேன் 400 மார்க்ஸ்ன்னு. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எப்படி கேட்குறாங்கன்னா, நீங்கள் நம்பர் அனுப்புங்க நான் பார்க்குறேன்னா. ஸோ வாட் அன் ஆட்டிடியூட். எஸ், அதாவது எப்படி வந்து ஆண்கள் கிட்ட சேலரி கேட்கக்கூடாது, பெண்கள் கிட்ட வயது கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, எந்த குழந்தையாக இருந்தாலும் அவங்கள்ட்ட மார்க்கை பற்றியோ பர்சன் எதுவுமே கேட்காது. இட்ஸ் தேர் பர்சனல். ஓகே, அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க. இப்போ அதனால தான் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் கேட்டால் கூட பதில் பேச மாட்டேங்கிறாங்கன்றது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் செஞ்சது அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு இவ்வளோ தான் வரும். ஆமாம், அவங்கள ஒரு இண்டிவிஜுவலாக பாருங்கள், அவங்களுக்கு என்ன நல்லா வருமோ அதான். அது வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்றது தான். ஸோ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் வந்து மெயின்லி ஃபார் பேரண்ட்ஸ் தான். அது டெஃபினட்டாக பேரண்ட்ஸ்க்கு தான் தேவைப்படும். அதுவும் இது மாதிரி போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க எல்லாரும் பேரண்ட்ஸுமே அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க. ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவங்க பாட்டுக்கு படிப்பாங்க, ரிசல்ட்ஸ் வரும், அந்த ரிசல்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேறு என்ன செய்யலாம்ன்றது அவங்களுக்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிங்கனாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணேன், அரேபியன் கார்டன் ரெசார்ட்ஸோட அப்துல் நபீல் கூட. அவர் பேசும்போது அவர் என்ன சார், உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், 1000 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா என்ன எஜுகேஷன் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். இன்ஜினியரிங் படித்தவங்கலாம் எங்ககிட்ட வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறாங்களா, இன்ஜினியரிங் வேலை பண்ணுறாங்களா? இல்லை. நான் என்ன கேட்குறேன், காமராஜர் என்ன படிச்சிருந்தார்? அவர் நம்ம நாட்டை ஆண்டார், நம்ம தமிழ்நாட்டை ஆண்டார். ஸோ நமக்கு அது எஜுகேஷன் இஸ் மேண்டேட்ரி. அது வந்து நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயமே தவிர்த்து ஒரு பர்சன் வந்து அவங்க கடைசியில் என்னவா ஆக போகிறாங்க அப்படின்றது முடிவு செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸுங்க, இங்கிலீஷில் ஃபெயிலு. ஓகே, அப்போது அந்த பையனுக்கு வந்து ஒரு டென்ஷன் வந்து என்ன அவன் வந்து ஏற்கனவே எனக்கு இந்த காலேஜில் எனக்கு அட்மிஷன் வாங்கி தரீங்களான்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். கடைசியில் வந்து அவனு தான் அவங்க என்கிட்ட சொல்கிறான், எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வந்து 1 இயர் நீ பிரேக் எடுத்துக்கோ, நீ பேசாமல் இரு அப்படின்னு நான் சொன்னேன். ரிலேட்டிவ்ஸு தே ஹேவ் நோ ரைட்ஸ் டு டேக் டெசிஷன் இன் யோர் இது. என்கிட்ட வந்து கேட்குறான், நான் என்ன பண்ணட்டும்னு கேட்குறான். +2 படித்த பையன். அவனோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னமோ துக்கம் கொண்டாடுற மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு வந்து அவனை போய் கேட்டு, அவங்க வர்றவங்க வந்து இல்லைப்பா பரவாயில்ல இதுதானே போயிருக்கு, ஒரு சப்ஜெக்ட் எழுதிட்டு திரும்ப கோ ஹெட். இப்போல்லாம் வந்து நீ ஃபெயிலான உனக்கு யாரும் சீட் தர மாட்டேன்னுலாம் சொல்கிறது இல்லையே. நடுவுலேயே எக்ஸாமை வச்சு அதெல்லாம் வந்துடுது. ஆமாம் ஆமாம், நம்ம காலத்தில் தான் அதெல்லாம் 1 இயர் கழிச்சு எக்ஸாம் எழுதுறதுலாம். இப்போல்லாம் உடனே கிளியர் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. they have no rights to decide on your studies. நீ வந்து உட்காந்து படிக்கிற, எழுதுற, உனக்கு நான் சீட் வாங்கி தரேன், நீ படிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே ஐஸ் பிஹைண்ட் மீ நோ. நான் நாளைக்கு இது பண்ண போகிறேன், நான் படிக்கிறேன், நான் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான் வந்து பேரண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், அது வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். நீங்கள் வந்து என்ன மார்க் வாங்கியிருக்கா நான் செக் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கு தேவையும் இல்லை. இப்போ சரி மார்க் கம்மியாக எடுத்திருக்காங்க இல்லை ஜாஸ்தி எடுத்திருக்காங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அவங்க அந்த குழந்தைக்காக வந்து படிக்க போகிறாங்களா, இல்லை அவங்க குழந்தைக்காக அவங்க எக்ஸாம் எழுத போகிறாங்களா? எதுவுமே நடக்கிறது. அதுதான் வெரி கரெக்ட். ஸோ குழந்தைங்களோட ஃப்யூச்சரை பற்றி பேசுங்க, அவங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸை பற்றி பேசுங்க, பட் நாட் அபவுட் த மார்க்ஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து குழந்தைங்க வந்து இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கணும், +2 முடித்தோன்னு இந்த கோர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு ஒரு குழந்தைக்கு திணிக்காதீங்க. வாட் த சைல்ட் வாண்ட்ஸ், அதுக்கு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுங்க. இல்லை கவுன்சிலிங் வித் காலேஜ். இப்போ நீங்கள் ஏதாவது இன்ஜினியரிங்னா நீங்கள் நினைக்கிற சப்ஜெக்ட் மட்டும்தான் நல்ல சப்ஜெக்ட்னு நினைக்காதீங்க. அங்கே நீங்கள் போனீங்கனாலே காலேஜில் கேரியர் கவுன்சிலிங் இருக்குது. அவங்களே ஒரு ஆள் அதுக்குன்னு உட்கார வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்கோ, இல்லை காலேஜ்னா இல்லை அவங்களுக்கு சீட் இல்லாத அந்த குரூப்பில் போட்டுருவாங்கன்னு நினச்சிங்கன்னா வெளியில் போங்க. போயிட்டு ஒரு இதை படித்தா இன்னும் கிடைக்கும், இதை படித்தா உனக்கு இந்த ஜாப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை காமிங்க. அதை விட்டுட்டு என்ஜினியர், டாக்டர் இந்த 2 வார்த்தையை தவிர நம்ம பேரண்ட்ஸுக்கு அதை டிக்ஷனரியிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன்.
தேங்க்யூ மேம். இன்றைக்கி நம்ம எக்ஸாம்ஸ் பற்றியும் மார்க்ஸும் குழந்தைங்களோட அந்த ப்ரெஷர் பற்றியும் பேசணும். தேங்க்யூ.